நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். காவிய கவிஞர் வாலிப கவிஞர் வாலி அவர்களுக்கான சமர்ப்பணமாக இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 இந்த வாரம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. 1958 பாடல் எழுத ஆரம்பித்த கவிஞர் வாலி அவர்கள் இதனுடைய இறுதி மூச்சு வரை எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 15,000 இருக்கும் அப்படிம்பாங்க. 15,000 பாட்டு எழுதினவருக்கு என்ன பட்டம் இருக்கு? எந்த பட்டத்துக்கும் ஆசைப்படாமல் எல்லா பாடல்களையும் எழுதி கொடுத்துட்டு ரெக்கக்னேஷன்ங்கிறது மக்களுடைய அபிப்பிராயமும் அவங்களுடைய கைத்தட்டலும் அவங்க சந்தோஷப்படுறது மட்டும்தான், வார்த்தைகளில் அது வரப்போவதில்லைன்னு தன்னுடைய தன்னடக்கத்தையும் நமக்கு ஒரு பாடமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட கவிஞர் எழுதிய அந்த பாடல்களில் எந்த வருடத்தை சேர்ந்த பாடல்களை இன்னைக்கு பாட போறாங்க? இப்போ வந்து 80ஸ்ல வந்து வாலி ஐயா அவர்கள் எழுதின பாடல்களை நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு பாட போறாங்க. முதலாவதாக நம்மளுடைய ஜட்ஜஸ்லாம் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி சீனியர் மோஸ்ட் வாணி ஜெயராம் அம்மா. ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பர்சனாலிட்டி, நிறைய விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற, எல்லாரையும் வழிநடத்துகிற திரு TL மகராஜன் அவர்கள். ராக் ஸ்டார் மனோ சார் அவர்கள். And let's welcome Mr. Srinivas அவர்கள். Let's welcome Sujata அவர்கள். And let's welcome Mr. Unikrishnan அவர்கள். சிங்கம் 3 படத்தினுடைய கதாநாயகனாக வரவிருக்கும் டான், த கிரேட் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் சார் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்றைய நாளுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்கார். லெட்ஸ் வெல்கம் சஞ்சய். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல், என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம், நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காக தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே, என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல், என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசல்
சஞ்சய் சார் ரொம்ப நல்ல சாங்கு, என்றும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான பாட்டு பூவே செம்பூவே. ரொம்ப நல்லா பாடினீங்க. சரணத்தில் பல்லவி விட சரணத்தில் உங்களுடைய நுணுக்கமான சங்கதிகள் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் தான் நான் பின்னணி பாடகராக அறிமுகமாக இருக்கேன். இந்த பாட்டு தேன்மொழி எந்தன் தேன்மொழி நெஞ்சம் ஏன் உன்னை தேடுது, அழகே நீதான் எங்கே எங்கே அன்பு தேன்மொழி. இந்த பாட்டு தான் நான் முதல்ல இசைஞானி அவர்கள் என்னை பாட வச்சு இந்த படத்தில் அறிமுகமான என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பயணம் பாடகராக த கிரேட் யேசுதாஸ் அவர்கள் பாடிய பூவே செம்பூவே படத்தில் நானும் பாடிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சஞ்சய் நல்லா பாடின சஞ்சய். தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. இந்த சரணம் அந்த சங்கதியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அங்கே கொஞ்சம் இன்னும் ஐ தாட் லிட்டில் மோர் ஃபினஸ். அது யூ வில் கெட் தேர். நிறைய பாட்டு கேட்கணும், நீங்கள் நிறைய பாட்டு கேளுங்க, என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுங்க. ஆனந்த் சார் என்ஜாய் யுவர் செல்ஃப். இந்த டெடிக்கேஷன் காமிங்க, அது போகிறோம். நத்திங் எல்ஸ். வெரி குட். தேங்க்யூ சார். சஞ்சய், மேம், ஸ்டெப் பை ஸ்டெப் யூ ஆர் கோயிங் அப். இதே whatever practice you are doing இதே மாதிரி பண்ணிடுங்க. and I have to say about the orchestra, superb வாசி. Great. So thanks for choosing this song. தேங்க்யூ மேம். சஞ்சய், ஹை சஞ்சய், நீங்கள் நிறைய பேரோட பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுவீங்களா, மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களா? சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? பரவாயில்ல, இன்னைக்கு தானே வந்திருக்கேன். நீங்கள் இப்போ நம்ம மாக்காப்பா மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு டேமேஜ் பீஸை, இந்த பீஸ் இந்த உலகத்தில் இது மட்டும்தான் இருக்குது. இந்த அனந்த் சார் மாதிரி பண்ணுவியா? பண்ணலாமா சார்? ஓகே. இல்லை, சாரோட ஆக்ஷன் மட்டும் தான் தெரியும். யாராவது பாட்டு பாடினா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, மாக்காப்பா பாடுவா? கமெண்ட் இல்லை, அப்போ தான் கடுப்பாக பயங்கரமாக கமெண்ட் பண்ணலாம். மாக்காப்பா பாடும்போது சாரோட எக்ஸ்பிரஷன். இங்கே உட்காரலாமா? இங்கே கேரளமாவா? இங்கே சேர் வேணுமா? வெறும் ரியாக்ஷனுக்கு இவ்வளோ பில்டப் பாப்பா. அனந்த் சாரே இவ்வளோ பில்டப் கிடையாதுப்பா. அண்ணே அந்த சேரை கொடுங்கண்ணே. ஏதோ நீங்கள்லாம் பாட்டு தான் பாடி கான்டெஸ்ட் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சி நாங்கள்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தா ஆனால் ஆனந்த் சார் சிங்கம் 4, 5 எல்லாம் கூட நீங்கள் நடிக்கலாம். தேங்க்யூ 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 சார் ஃபார் அலோயிங் திஸ். தேங்க்ஸ் அ லாட். ஸோ அடுத்ததாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க தயாராக காத்துட்ருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் நிரஞ்சனா.
யாமும் மின்னுக்கோரே வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். தொண்டை கட்டியிருக்கா பயங்கரமா? எஸ் சார். ஏன்னா இது இஸ் நாட் யுவர் வாய்ஸ் அட் ஆல். ஏன்னா உங்கள் வாய்ஸ் இஸ் டோட்டலி நாட் இன் கண்டிஷன். ஸோ இட்ஸ் ரியலி அன்ஃபேர் டு ஈவன் கமெண்ட். ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ். குட் லக்மா. தேங்க்யூ சார். நிரஞ்சனா என்னாச்சு ஆக்சுவலி? It's just been grainy and I'm doing my best to recover it, but How? Hot water. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறியா? யூ நீட் டு டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் வாய்ஸ் ரிகவர் ஆகணும். வாய்ஸ் சரியில்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் அ பேட் டே. ஸோ ரிகவர் பண்ணுங்க சீக்கிரமாக. குட் லக். நிரஞ்சனா, இது மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது கிடையாது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இருந்ததா இல்லை? நான் ரிஹர்ஸ் பண்ணும்போது it was bad. We want the Niranjana back. Yes, okay, thank you. நீங்க சரியா பாடலன்னு யாரும் சொல்ல. உங்க குரல் எப்போதும் போல இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் வருகிறது. வாலியவர்களை பற்றி நிறைய பேச போறோம். வாலியவர்களுடைய பாடல்கள் நம்முடைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பாட போறாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். கமல் சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். தனக்கு வேண்டிய அந்த சரியான விஷயம் வருகிற வரைக்கும் அவர் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாட்டுக்கு ஒரு வாலி சார் எழுதி கொடுக்குறாரு. பட் இவர் வந்து இல்லை எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு ஒரு 5-6 முறை போயிடுச்சு. அதுக்கு மேலே வாலி சாருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நான் இவ்வளோ எழுதி கொடுக்குறேன், நீ என்ன எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறேன்னு இருந்தால் கடைசியாக இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கொடுத்துருக்காரு. அதை வாசித்து பார்த்தோன்னே கமல்ஹாசன் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். அந்த பாட்டு தான் வாலி அவர்களுக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு. ஒன்றை நினைச்சே பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே. அதாவது போப்பா அப்படின்னு கடுப்பாய் அவர் எழுதி கொடுத்த பாட்டுக்கு ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போகிற கண்டஸ்டன்ட் பாடக்கூடிய பாட்டு இந்த கமல் சார் வாலி சார் காம்பினேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் சொல்லலாம். ஏன்னா இது வாலி அவர்களால் எழுதப்பட்டு கமல்ஹாசன் அவர்களே பாடி நடித்த ஒரு பாடல். அது எந்த பாட்டு அப்படின்னு நம்மளுடைய கண்டஸ்டன்ட் பாடும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் திவாகர். துக்கிரித்தனமா பேசினிருந்தா துண்ற சோத்து கூட தாளம் தாண்டா போடணும். என்னடா நான் சொல்லினே இருக்கிறேன், நீ தாளம் போடனே இருக்கிற. சொன்னதை கேட்டு தாளம் போடுறேன். கண்ண வரைக்கும் கிழியுது, வாய் துடுக்கும் உனக்கு. இன்னும் கூட கிழியும், காது தடுக்கும். புரியாம பேசாத, பல்ல தட்டிடுவேன். நீ பேசுறதே புரியாது, பொக்கை ஆயிடுவேன். ஆறு பார்த்து பேசுறேன் நினைப்பிக்குதா? பேரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா? வம்பு பண்ணுன கொன்னு புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்? ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டின எல்லாமே ராங்கா போடும். அது எப்படி ராங்கா போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடா. டேய் போவாது தச்சி போடன்றியா போவாதுன்றியா? போவாது. அதுதான் ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா
தொடணும் கட்டினவன் விரல் தான் மேல படணும் கண்டவங்க எடுத்தா கெட்டு போயிடும் அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும் தெரிஞ்சவன் தான் தரப்பப்பா ஓட்டிடணும் தரப்பப்பா திறமையெல்லாம் தரப்பப்பா அவ காட்டிடணும் தரப்பப்பா ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும் கால்களை போல் பெண்ணினமும் கொண்டவனை போய் சேரும் வேகம் கொண்டாட காரும் பெண் போல தேகம் சூடாகுமே தரப்பப்பம் இந்த ராஜா கைய வச்சா ராஜா கைய வச்சா நாங்க போனதில்லை ராஜா கைய வச்சா அது நாங்க போனதில்லை பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் மேலதான் தரப்பம்பம் இந்த ராஜா கைய வச்சா அது நாங்க போனதில்லை ராஜா கைய வச்சா திவாகர் வாட் எ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல த்ரோ இருக்குது உங்கள் வாய்ஸில். எனக்கு டோட்டல் சாங் நீங்கள் பாடின விதம் ரொம்ப பிடிச்சது. மைனர் போர்ஷன் வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பாடினா போதும். கமல் சார் என்னமா பாடிருப்பார், அண்ணன் எஸ்பிபி அவர்கள். உங்களுடைய வாய்ஸ் டிம்பர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கீப் சார். தேங்க்யூ ஸோ மச். திவாகர் ஹலோ. சூப்பர். தேங்க்யூ. அப்பா அப்படியே ஒரு கண்ணடைச்சா அப்படியே படம் பார்த்துட்டு அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது பாடினதில். தேங்க்யூ. அண்ட் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் சௌந்தர்யா ஆல்சோ. தட் கான்வர்சேஷன் வாஸ் சூப்பர். வெரி நைஸ். தேங்க்ஸ்ண்ணா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ்ண்ணா. எந்தவித மியூசிக் பேக்ரவுண்டும் இல்லாமல் அதெல்லாம் முறையாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஏழ்மையை தாண்டி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு கிரேட் மேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் தம்பி. தேங்க்யூ. வாலி அவர்களுக்கு சமர்ப்பணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் வாலி அவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். எஸ், பிரேக்குக்கு முன்னாடி இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் முதல் ரன்னர் அப்பா வரக்கூடியவங்களுக்கு வி கேர் ட்ரைகாலஜின் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. வாலிப கவிஞர் வாலி அவர்களால் எழுதப்பட்ட 1980களில் உலா வந்த அருமையான பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போற கண்டஸ்டன்ட் யார் மகா? அடுத்து வந்து பாட போறது மிஸ்டர் ரிஸ்வான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில
சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் ரிஸ்வான் அம்மா ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூம்மா. இது ஒரு நல்ல ஒரு ஸ்விங் இருக்கிற பாட்டு, ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். தேங்க்யூம்மா. சங்கீத பயிற்சியெலாம் எடுத்திருக்கீங்களா? இல்லையா? சும்மா கேள்வி ஞானம் தானே? அதுக்கு ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப நல்லா. தேங்க்யூம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. ரிஸ்வான் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் சரணத்துலேருந்து சூப்பராக பண்ணுங்க. பல்லவி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. யூ ப்ளீஸ் பி இன் தி சேம் ஜோன். குட் லக். ரிஸ்வான் பாய் சார், டோட்டல் சாங் வந்து பிரமாதமாக பாண்டிங்க. அந்த அந்த ஃப்ளோ இருந்தது, அந்த அந்த சோல், அது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணாதான் அது வெளியே வரும். டோட்டல் வெரி குட் சாங். தேங்க்யூ சார். ரிஸ்வான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெரி நைஸ். ஆக்சுவலி இன்னொரு தன்னம்பிக்கையினுடைய அடையாளம். வாலி அவர்களால் எழுதப்பட்ட பல பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சின்ன விஷயந்தான், ஸ்லேடையாக பேசுகிறது அப்படிம்பாங்கல்ல, அதாவது ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு மீனிங் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். சங்கர் சார் வாய்ஸ் படத்துக்காக வாலி சார்கிட்ட போயிட்டு சொன்னாராம், எனக்கு பொருளே இல்லாமல், அதாவது மீனிங்கே இல்லாமல் ஒரு பாட்டு வேணும், அப்படி ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே டக்குன்னு சொல்லியிருக்காரு வாலி சார், பொருளே இல்லாமல் நான் பாட்டு எழுதுறதில்ல அப்படின்னு. மீனிங் புரியுதா? பேமெண்ட் இல்லாமல் நான் பாட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி வாலி அவர்களை விட இளமையான கவிஞர் ஒருவர் கிடையாது அப்படின்னு சங்கர் அவர்கள் ரொம்ப பெருமையாக அதை சொல்லியிருக்கார். சினிமா சார், ஆக்சுவலாக நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சாரோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாலி சார் அங்கே வர, அவரை பார்க்க, அல்லது ஏஆர் ரஹ்மானும் வாலி அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது உண்டா, சொல்ல முடியுமா? எனக்கு ரஹ்மான் சார் வந்து வாலி சார் வராருனாலே அவர் குஷியாடுவார். யூ கேன் ஆல்வேஸ் see a smile on his face when வாலி சாரை பற்றி நினைக்கும் போது what you call, அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாலி சார் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வித் எவ்ரிபடி அரவுண்ட். நிறைய பார்த்துருக்கு. இப்போது கோச்சடையானில் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு அப்போது அண்ட் ரொம்ப கமிட்டட். அந்த பாட்டு எழுதினதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு நாள். சடனாக எனக்கு ஃபோன் பண்ணி அது எப்படி வந்தது அந்த பாட்டு, ரெக்கார்டிங் அப்படி போச்சு, ஆல் தட். ஸோ வெரி கமிட்டட், கம்ப்ளீட் ஃபன் டு பி வித். கமிட்டட், சீரியஸ் மேன், அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவான திங்கிங். இது எல்லாவற்றையும் தாண்டி ஹியூமர் சென்ஸ். இது நாலும் ஒருத்தட்ட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கமிட்டடாக இருந்தால் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க சில பேர். அப்புறம் ரொம்ப சீரியஸான ஆட்கள் வந்து ரொம்ப ஒரு கோபக்காரங்களாக மட்டுமே இருப்பாங்க. பட் சுற்றி இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆளாகவும் தேவையான நேரத்தில் கோபப்படக்கூடிய ஒரு கேரக்டராகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படிங்கிறது நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம் தான். வாலியையா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதையும் தாண்டி ஒரு போட்டியும் நடந்துட்டு இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டுக்காக தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்து வாலி அவர்களுடைய பாடல் உண்டு. நம்முடைய கண்டெஸ்டன்ட் பாடுறதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் உண்டு. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து இசையமைத்த படங்கள்னு உண்டு. அந்த படங்களுக்கெல்லாம் கூட வாலி அவர்கள் 2 பேருக்கும் ஒரே படத்திலேயே பாடல் எழுதி கொடுத்துருக்கிறார். சேலைக்கு மெல்ல திறந்தது கதவு, செந்தமிழ் செல்வன், செந்தமிழ் பாட்டு போன்ற படங்கள். மனோஜ் சார் கூட அந்த 2 சாங் பாடிங்க சார், பாடிட்டு பேசாமல் இருந்தா அப்படி சார்? 2 சாங் பாடி. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. 2 மியூசிக் டைரக்டர் உட்காந்துருப்பாங்க, வாலி சார் வந்து கம்போசிங். அது பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்?
மெலடி வந்து எம்எஸ்வி அண்ணன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அண்ணன் இளையராஜா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. சம்டைம்ஸ் அந்த பல்லவியில் ஏதாவது செகண்ட் ஹாஃபோ, சரணத்தில் செகண்ட் ஹாஃபோ ராஜா அண்ணன் கூட மாற்றிருக்காரு. ஓகே, அவருடைய மியூசிக் இவரும் மாற்றிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஆமாம், அந்த ரிலேஷன் ரொம்ப இணைஞ்சு ஒரு அப்பா புள்ள 2 பேரும் பேசிக்கிட்டு கம்போஸ் பண்ணிட்டு, ராஜா இந்த இடத்துல இந்த கார்டு போட்டால் நல்லா இருக்குமே இந்த ஃப்ளூட் பிட்டுக்கு அப்படின்னா சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ராஜா அண்ணன் பண்ண. ஓகே, நீங்கள் செந்தமிழ் பாட்டில் அந்த பாட்டு பண்ணீங்க. கூட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் தாளம் போட்டு வாங்கிக்கம்மா, பெண்புறா பெண்புறா மீண்டுதே தம்புரா. Let's see the next contestant. யார் என்ன பாடல் பாட போறாங்க மக்கா? அடுத்ததாக நம்மளுடைய ஆந்திரா பாபு வராரு. லெட்ஸ் வெல்கம் சரத் சந்தோஷ். ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன். ஓ பாப்பா லாலி எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். சரணம் ஸ்பெஷலி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். பல்லவி நல்லா இருந்தது, பட் அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அந்த லோவர் ரெஜிஸ்டரில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பளிச்சுன்னு அது உட்காரல, அவ்வளோதான். பட் தேர் வாஸ் நோ, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அந்த மேலே பாடும்போது அந்த அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அதை சின்னது பெருசு பண்ணி பாடினதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல சிங்கராக வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாடகருக்கும் கனவு. அந்த ரெக்கார்டிங்கில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அது அதர் லாங்குவேஜில் அண்ணன் எஸ்பிபி எப்படி பாடினார், எவ்வளோ பெரிய மாபெரும் ஹிட்டு தெலுங்கில் கீதாஞ்சலி. அவர் அமெரிக்காவில் இருந்தார், டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவர் வரத்துக்கு ஒன் மோர் வீக் லேட் ஆகுது எஸ்பிபி சார். மணிரத்னம் சார் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இளையராஜா சார் வந்து மனோவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 6 பாட்டும் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாம் நான் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
என்கிட்ட டேலண்ட் இருக்கா, என்னை விட நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் பக்கத்தில் வச்ச நேரம். அந்த நேரத்தில் அந்த மகான் கண்ணில், அவருடைய மனசில், ஐடியாவில் அந்த மனோ அப்படின்ற பேர் வர்றது அதான் என் தாய் தந்தை செஞ்ச புண்ணியம், என் மனைவி மக்கள் செஞ்ச புண்ணியம். பெரும்பாலும் இளையராஜா சாருடைய கம்போசிஷன்ஸில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சங்கதி போடுற வாய்ப்பே கிடைக்காது. காரணம் என்னென்னா, முழு பாட்டு கம்போசிஷனே அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஆர்கெஸ்ட்ரேஷனும் சரி, ஒரு நோட்டு மாறினாலும் ஆர்கெஸ்ட்ரா அந்த ப்ரோக்ரேஷன் ஃபுல்லாக மாறணும். நம்ம வேறு நோட்டுக்கு போனால் இங்கே கம்ப்ளீட் அடிபடும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸில் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கார்டு ப்ரோக்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி பார் கவுண்ட் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த அளவுக்கு போயிட்டுருக்கிற ஒரு கிரேட் இசைஞானி அவர்களோட இசை பயணத்தில் நானும் இருக்கேன் அப்படின்றது மறக்க முடியாதது. தேங்க்யூ. நீங்கள் பாடினதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் சார் சார்னு உங்களை கூப்பிட்டது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஓ பாப்பா லாலி அவர் பாடினா தானே? ஓகே, அது அவருக்கே பாடிட்டு லாலின்னாரு. பாடுங்க பாப்பா சார். சே மனோ சார். நான் தொடைகளில் தாங்கியே தாலாட்டிட காதலன் குழந்தைதான் காதலே. ஏன் செவ்விதழ் கலங்குது பூந்தென்றலில் கொதித்ததா குளிர்ந்ததா ஊரடி தலை சாய்த்திட மடிப்பாய்மேல் திருமேனிக்கு சுகமோ எந்த நாளிலும் வாடாத இளம் தாமரை முகமோ இதை காப்பது என்றும் பார்ப்பது இந்த தாய் மனமே. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி ஓ பாப்பா லாலி. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. நைஸ். ஆக்சுவலாக அந்த ஓ பாப்பா லாலி அப்படிங்கிறது வாலி அவர்கள் எழுத இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்டு மனோ சார் பாடின ஒரு பாட்டு. அது ஒரு காலகட்டம். அது இளையராஜா அவர்களுக்கு எழுதிய தாலாட்டு. அதற்கு பிறகு எல்லா காலகட்டத்துக்குமே வருது தாலாட்டு உள்ளிட்ட பல பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு எழுதின இதே மாதிரியான ஒரு தாலாட்டு பாடல். அதை கூட மனோ சார் தான் பாடியிருந்தார். மனோ சாரும் எங்கள் மாப்பிள்ளை. நானும் எங்கள் மாப்பிள்ளை. ஓ, மனோ சாரும் உன்னிகிருஷ்ணன் சாரும் நீங்களும் உங்கள் மாப்பிள்ளையும். அது என்ன, எனக்கு அந்த வரம் தெரியாது. எங்கள் தங்கச்சி கொடுத்துட்டேன் அவருக்கு. ஓ, அதனால அவர் மாப்பிள்ளை ஆயிட்டார். நீங்க என்ன கூப்பிடுவீங்க அவரை? நானும் மாப்பிள்ளைன்னு அப்பப்போ கூப்பிடுவேன். ஓஹோ, நடுவில் மறந்துடுவார். நான் ஞாபகப்படுத்தி மாப்பிள்ளைனா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின அது இன்னொரு தாலாட்டு வாலி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். 2 லைன் பாட முடியுமா? 2 பேருமே இங்க இருக்கீங்க. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு. கனவின் மடியில் நதியும் தூங்கும் கவலை மறந்து தூங்கு. இரவின் மடியில் நதியும் தூங்கும் இனிய கனவு தூங்கு. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு. டோட்டலாக ரெண்டும் வேறு வேறு ஜானர், 2 பேரும் வேறு வேறு மியூசிக் டைரக்டர். ஆனால் 2 பாட்டிலையும் அர்த்தமும் ஜீவனும் அப்படியே துணிக்கிறது. காரணம் வாலி என்கிற ஒரு மகா பெரும் கவிஞர். அண்ட் மனோ சார், நீங்களும் மாக்காப்பாவும் கூட சேர்ந்து இந்த வாய்ஸ் ப்ராக்டிஸ்லாம் ஏதோ பண்ணுவீங்கன்னு சொல்கிறாப்ல. அது என்ன? நீங்கள் ஷூட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹாட் வாட்டர்லாம் வச்சு அதை அப்படியே மேலேருந்து அதை ஊற்றி நேராக வயிற்றுல இருக்கிறதெல்லாம் சொல்லி தருவார். அதில் உங்களுக்கு ட்ரெயின் ஆகி பாட்டுக்கிட்டு பாட வருமா? ஆக்சுவலாக இல்லை, வராது.
இவ்வளோ நாளாக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஷோ நடத்துறீங்க, பாட வராதுனே அப்படி நேச்சுரலாகவே பாட வரும் தானே? லைட்டாக வரும், அப்பப்போ வரும். இவங்கெல்லாம் கை தட்டி நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா பாடுவாப்ல. ஆமாம்மா, நான் இது வரைக்கும் நீ பாடி நான் கேட்டதில்ல. ஆக்சுவலி தயவு செய்து வேணாண்ணே. இல்லை பரவாயில்ல, நான் எவ்வளவோ ஆபத்துகள்லாம் சந்திச்சு தான் இங்கே வந்திருக்கேன். இல்லை தனியாக பிரச்சனை கிடையாது. இல்லை இப்போ பிரேக் இல்லை இல்லை பிரேக்குக்கு முன்னால் ஒரு 2 லேன் மாக்காப்பா பாடுறாப்ல. டக்குன்னு பாடுங்க. ரெடியா? ஓகே, கோபி அண்ணா வந்து நிறைய டேஞ்சரை லைஃப்பில் சந்திச்சிருக்காரு. ஸோ இந்த டேஞ்சரை நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்காக உங்களுக்கு பூமி என்ன சுத்துது. ஃபர்ஸ்ட்ல ஒன்னரை போயிட தப்பா போயிடுச்சு. டேமேஜ் ஆன பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆனே, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆனே, சாஞ்ச தூணு நேரான. என்னோட பார்வை நேரானதே, என்னோட பார்வை சீரானதே, அதுக்கு மேல தெரியலண்ணே. அசால்ட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் ட்ரிபியூட் டு வாலி சார். இந்த ஒரு சூப்பரான ரவுண்டில் இந்திய நாளோட பர்ஃபார்மன்ஸில் நம்ம கண்டஸ்டன்ட் பாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்தது அண்ட் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்கிறதுக்கு ஆனந்த் சார் காத்துட்ருக்காரு. ஆனந்த் சார். திவாகர், ஷரத், சஞ்சய் நல்லா இருந்த பர்ஃபார்மன்ஸஸ். ரிஸ்வான் குட் ஹேவ் பீன் பெட்டர், நிரஞ்சனா குட் ஹேவ் பீன் பெட்டர். அது இருக்கட்டும். எனக்கு இன்றைக்கி என்ன ஒன்று சொல்லணும்னு தோன்றுறதுன்னா, என்னுடைய டீச்சிங் மெத்தட் என்னென்னா மாரல் சப்போர்ட், உங்களை உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கையை ஏற்றுறது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, ப்ரிமெச்சூராக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுனா ஒரு ஸ்டூடெண்ட் வளராது. இது நம்ம பார்த்துருக்கோம் டீச்சிங் மெத்தட்ஸில். ஆனால் இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு, ஐ சென்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி டு கிரிட்டிசிசம் வந்திருக்கோன்னு எனக்கு ஒரு ஐ ஹவ் காட் கன்வின்ஸ்ட். உங்களுக்கு எந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் ஜட்ஜஸ் கொடுத்தா கூட நீங்கள் உடையறீங்க. ஒரு லேசாக சொன்னால் போன வாரம் மாதிரி கொஞ்சம் அவ்வளோ நன்னா இல்லைன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கு நீங்கள் டேமேஜ் ஆகிடுறீங்க. அது வந்து அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்டே இல்லை, அது சரியில்லை. கிரிட்டிசிசம்க்கு இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வழியில் போகிற ஒரு படிப்படியாக உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகிறது. ஸோ நான் இனிமேல் என்ன சொல்கிறேன்னா, ஜட்ஜஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், இனிமேல் வாங்கணும்ல. பிகாஸ் எனக்கு டாப் 30, 33 ரொம்ப பேஸாக இருந்தது, அது நம்ம கேட்டாச்சு. இப்போ 24 அது கேட்டு போர் அடிச்சாச்சு. நல்லா பாடுறீங்க இல்லையா, நல்ல திறமை இருக்குல்ல, சரி புரிஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியலை ஹவ் யூ கோயிங் டு ரீச், அது ஹூஸ் கோயிங் டு டூ இட், நீங்கள், நான் இல்லை. நீங்கள் உங்கள் டைம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு இங்கே ஷூட் உட்காரும்போது அவருக்கும் தெரியுது, எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுது இல்லையா. எப்படி பேசுகிறீங்க, ஹவ் யூ யூஸ் யுவர் டைம், எவ்வளோ மெச்சூரிட்டி யூ பிரிங்கிங் டு த டேபிள். யூ ஆர் ஹியர் ஆன் அ ஜாப். ஸோ கேமரா ஆனாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, ஆஃபாக இருக்கும்போது வேறு மாதிரி ரோல் இருக்குது. அண்ட் அகெயின் ஜட்ஜஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், லெவல் ஆஃப் கிரிட்டிசிசம் ஹேஸ் டு இன்க்ரீஸ். இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட். டிமோரலைஸ் ஆகாமல் இருக்கிறது, that is going to be the test of your artistry. In the opportunity, the greatness of music, the divinity of music and art, start reaching it. Okay? So let it be a pact between you and me, and we move on a new path to new heights. Thank you. ஸோ அனந்த் சார் அவருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. அண்ட் நாளைக்கும் தொடர்ந்து ட்ரிபியூட் டு வாலி சார் இந்த ரவுண்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிறைய பாடல்களை வந்து கேட்க போகிறீங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து தயாராக காத்துட்ருக்காங்க. நாளைக்கு வரைக்கும் நீங்களும் காத்துட்ருங்க. அண்டில் தென் ஸ்டார்ட் அப் பை வே ஃப்ரம் கோபி அண்ட் மகாவானந்த். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நன்றி, வணக்கம்.